விஞ்ஞானிகளும் எல்லா பொருட்களும் அணுக்களால் ஆனவை, அந்த அணுக்களின் மூலக்கூறுகளின் அமைப்பை மாற்றியமைப்பதனால் ஒரு பொருளை மற்றொரு பொருளாக மாற்ற முடியும் என்பது உண்மைதான். ஆனால் இரும்பை அந்த முறையில் தங்கமாக மாற்றுதல் சாத்தியமில்லை என்கின்றனர். பாதரசம், காரியம், வெள்ளி ஆகியவற்றின் அணுத்தொகுப்பை, மூலக்கூறு அணுவை அணுச்சிதைவு மூலம் மாற்றியமைத்து தங்கமாக்கலாம் என்ற ஒரு கருத்து கூறப்படுகிறது. சித்தர்களின் பழங்கால ஓலைச்சுவடிகளிலும் பழங்கால வேதங்களிலும் ரசவாதம் பற்றிய குறிப்புகள் காண கிடைக்கின்றன. இந்த ஆற்றல்கள் பெற்ற சித்தர்களில் பல வகையான பயிற்சி முறைகளை மேற்கொண்டு வெற்றி பெற்றனர். அவர்களில் சிலர் செம்பை பொன்னாக்கினர், சிலர் பாதரசத்தையும் வேறு சிலர் காரியத்தையும் பொன்னாக்கினர், சிலர் மூலிகை சாறுகளையும் பயன்படுத்தினர், வேறு சிலரோ மந்திரங்களை பயன்படுத்தினர். இந்த ரகசியமான ரசவாத ஆய்வுகள் இன்னமும் ரகசியமாக தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. என்றாவது ஒரு நாள் வெற்றி கிடைக்கும் என்ற நம்பிக்கையில். ரசவாதம் என்ற வார்த்தை பாதரசம் என்ற தனிமத்தின் அடிப்படையில் இருந்து உருவானது. ஏனென்றால் ரசவாதத்தின் தொடக்கம் பாதரசம் என்ற தனிமத்தில் இருந்து உருவாகிறது. பாதரசத்தின் அணு எண் 80 ஆகும், தங்கத்தின் அணு எண் 79 ஆகும். பாதரசத்தில் இருந்து ஒரு எலக்ட்ரானின் எண்ணிக்கை குறைந்தால் தங்கத்தின் அணு எண் வந்துவிடும் என்பதாலே ரசவாதத்தில் முதல் முயற்சி பாதரசத்தில் இருந்து தோன்றியது. சித்தர்களின் காலத்திலிருந்தே ரசவாதம் எனும் உலோக மாற்றம் பற்றிய ஆராய்ச்சிகள் நிலவி வந்தன. அதனால்தான் பாம்பாட்டி சித்தர் செப்பரிய 3 உலகம் செம்பொன் ஆக்குவோம் என்று பாடியிருக்கிறார். தமிழகம் மட்டுமல்ல, உலகம் முழுவதும் பல்வேறு ஞானிகளும் ஆராய்ச்சியாளர்களும் செயற்கையாக தங்கம் பெற முடியுமா என ஆராய்ந்து வந்துள்ளனர். அறிவியலில் வியத்தகு முன்னேற்றங்கள் ஏற்பட வழிவகுத்த ரூதர்போர்டு, ரான்ட்ஜென், ஹென்றி பெக்ரோல் போன்றோர் அணுக்களை பற்றிய தெளிவான கருத்துக்களை கூறினர். இதன் மூலம் ஒரு உலோக அணுவினை மற்றொரு உலோக அணுவாக மாற்ற முடியுமா என அறிவியல் நோக்கில் ஆராயத் தொடங்கினர். இருந்தாலும் ஆரம்ப காலங்களில் அதற்கு தேவையான கருவிகள் இல்லாததால் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் ஏற்படவில்லை. எந்த ஒரு அணுவின் உள்ளும் எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் என 3 அடிப்படை துகள்கள் உள்ளன. எலக்ட்ரான்கள் எதிர்மின் சுமை பண்பும், புரோட்டான் நேர்மின் சுமை பண்பும், நியூட்ரான் மின்சுமையற்றும் இருக்கும். புரோட்டான்களும் நியூட்ரான்களும் சேர்ந்து உட்கருவை தோற்றுவிக்கின்றன. உட்கருவை எலக்ட்ரான்கள் சுற்றுகின்றன. எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் ஒவ்வொரு உலோகத்திற்கும் வேறுபடும். இவைகள்தான் ஒரு உலோகத்தின் பண்பினையே தீர்மானிக்கிறது. லெட் எனப்படும் காரியத்தின் உட்கருவின் எடை 207 ஆகும். இதில் 82 புரோட்டான்களும் 125 நியூட்ரான்களும் உள்ளன. சைக்ளோட்ரான் எனும் கருவியின் துணை கொண்டு உட்கருவினை சிதைத்து 3 புரோட்டான்களும் சில நியூட்ரான்களும் வெளியேறிவிட்டால் 79 புரோட்டான்களும் அதற்கு இணையான நியூட்ரான்களும் கொண்ட தங்க அணு கிடைத்துவிடும். ரசவாதம் என்பது சாதாரண உலோகங்களை மதிப்புமிக்க தங்கமாக மாற்ற செய்கின்ற ஒரு முயற்சி. ஆனால் அது பல்வேறு ஆபத்துகளுக்கு வழிவகுக்கும் என்பதால் உலகெங்கும் அது வெளிப்படையாக நிகழவில்லை. சில சித்தர்கள் ஆன்மாவை பரிசுத்தப்படுத்தி இறைப்பொருளுடன் ஒன்றுவதை ஒரு விதமான ரசவாதமாக பயின்றனர். இதையே தெய்வீக ரசவாதம் என்றும், பேரின்ப ரசவாதம் என்றும், இன்ப ரசவாதம் என்றும், ஞான ரசவாதம் என்றும் சொல்வார்கள். போகர் என்ற சித்தர் எழுதிய பாடல்கள் வேதியியல் தொடர்பான பாடல்களில் முக்கியத்துவம் பெறுகின்றன. உண்மையில் மலைகளில் பெய்கின்ற மழை பெருக்கெடுத்து ஓடி வருகையில் அதனுடைய மண்ணிலும் மரஞ்செடியிலும் இருக்கும் சத்துக்களை எல்லாம் அள்ளிக்கொண்டு வரும். அது பாறைகளில் இடுக்குகள் மற்றும் குழிகளில் தேங்கி நிற்கும். இப்படி தேங்கி நிற்கின்ற நீரின் சக்தி மிக பெரியது. நினைத்த நேரத்தில் அதை எடுக்கவும் முடியாது, அதை உருவாக்கி விடவும் முடியாது. ஒவ்வொரு மலைக்கும், அங்கு இருக்கும் ஒவ்வொரு பாறைக்கும், அந்த பாறையில் உள்ள ஒவ்வொரு குழிக்கும் தனித்தனி இயல்புகள் இருக்கின்றன. அதை கணிப்பது மிகவும் கடினமானது. அதுபோலதான் இந்த ரசவாதம்.